பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சிரேஷ்டபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சிரேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. இஸ்ரவேலின் முதற் பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். யோவேலின் குமாரரில் ஒருவன் செமையா. இவன் குமாரன் கோக். இவன் குமாரன் சிமேய். இவன் குமாரன் மீகா. இவன் குமாரன் ராயா. இவன் குமாரன் வாகால். இவன் குமாரன் பேரா. ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் சிறைப்பிடித்து போனான். தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏயேலும் சகேரியாவும் யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும். இவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேபோ மட்டும் பாகால் மேயோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள். கிழக்கே ஐப்ராத் நதி தொடங்கி வனாந்திரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் ஆடு மாடுகள் கீலியாத் தேசத்தில் மிகுதியாயிற்று. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்த பின் அவர்கள் கூடாரங்களிலே கீலியாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள். காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள். அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான். யானாயும் சாப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள். அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மிகாவேல், மெசுல்லாம், சேபா, யோராயி, யாக்கான், சீகா, ஏபேர் என்னும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியேலின் குமாரர். ஊரி என்பவன் எரோவாவுக்கும், எரோவா கீலியாத்துக்கும், கீலியாத் மிகாவேலுக்கும், மிகாவேல் எசிசாயிக்கும், எசிசாயி யாதோவுக்கும், யாதோ பூசுக்கும் குமாரராய் இருந்தவர்கள். கூனியின் குமாரனாகிய அப்தியேலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டுக்கு தலைவனாய் இருந்தான். அவர்கள் கீலியாத்தில் இருக்கிற பாசானிலும் அதன் வெளி நிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்தரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபெயாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகை ஏற்பட்டார்கள். ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில் எய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் 44,760 பேராய் இருந்தார்கள்.
அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர், நாப்பீஸ், நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிற போது அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 1,00,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போகும் மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால், எர்மோன் மட்டும், செனீர் மட்டும், எர்மோன் பர்வதம் மட்டும் பெருகியிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய ஏப்பேர், இசி, ஏலியேல், அஸ்ரியேல், எரேமியா, ஒதாவியா, யாதியேல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரும் பேர் பெற்ற தலைவருமாய் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அளித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில் நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரரும் ஆகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆரோவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். இந்த நாளிலும் இந்த ரூபனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்தவன் ரூபன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இஸ்ரவேல் யார்? யாக்கோபா இருந்தவன். யாக்கோபா இருந்து எத்தனா இருந்து தன் அண்ணனை ஏமாற்றியவன். ஆண்டவர் சமூகத்தில் போய் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்று போராடி ஜெபிக்கும் பொழுது அவன் பேர் இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறது. இந்த இஸ்ரவேலுக்கு பிறந்த முதல் மகன்தான் ரூபன். முதற் பிறந்த அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்து போனான். ஏன் இழந்து போனான்? அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால். அப்போ இந்த ரூபன் ஒரு சிற்றின்ப வலைக்குள்ள விழுந்து ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக, சில மணி நேரங்களுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் இழந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சேஷ்டபுத்திர பாகம் இந்த இஸ்ரவேலுடைய யோசேப்பு பிள்ளைகளுக்கு அது என்ன ஆயிடுச்சாம்? சுதந்திரமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 2ஆம் வசனத்துல யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோசேப்புக்கு அந்த சுதந்திரம் பாருங்க, முதல் பிறந்தவனுக்கு கிடைக்காத சுதந்திரம் கடைசியா பிறந்த யோசேப்புக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு அற்ப காரியத்துக்காக, இந்த உலக சிற்றின்பங்களுக்காக, உலகத்தின் ஆசை இச்சைகளுக்காக தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகக்கூடாது. நாம் இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் அந்த போத்திபார் மனைவி தன்னை இச்சையோடு பார்க்கும் பொழுது, அந்த பாவத்துக்கு தூண்டும் போது அவன் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடினான். விலகி ஓடினதுனால அவன் அதாவது அவார்டு அவனுக்கு கொடுக்கல உலகம், அவனை சிறைக்குள் அடைத்தார்கள். ஆனால்
உலகம் கொடுக்காத அவார்டை என் தேவன் கொடுத்தார். எந்த தேசத்தில் அவன் அடிமையாய் போனானோ அதே தேசத்துல அவன் அதிபதியாய் கர்த்தர் மாற்றுகிறார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி வைத்தார். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சில மணி நேரங்களுடைய ஈச்சைக்கு அவன் உடன்பட்டிருந்தால் யோசேப்பு அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றிருக்க முடியாது. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் விழுந்து கிடக்கிறீங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நீங்க துணிகரமாய் மறுபடி செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பாவ காரியத்தை விட்டு நீங்க விலகி வாங்க. அந்த ஈச்சை, காம ஈச்சையை விட்டு விலகி வாங்க. அப்படி விலகி வந்தா தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். என கருமையான தெய்வ பிள்ளைகளை 5ஆம் அதிகாரம் 20 22 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, அவங்க யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாங்க. அவர் மேல் நம்பிக்கை வைத்தாங்க. நம்பிக்கை வைத்து அவங்க என்ன பண்ணாங்களாம், யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அப்போ ஆண்டவரை சும்மா கூப்பிடுறது ஒரு பக்கம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு கூப்பிடுறது ஒரு பக்கம். ஆனா அவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்க தான்ப்பா உதவி செய்ய முடியும், உங்களை விட்டா யாரும் இல்லைன்னு சொல்லி அவர் மேல் விசுவாசம் வைத்து நீங்க அழைத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்பார். அவங்க பாருங்க எவ்வளோ இதை அவங்க பிடித்து கொண்டார்கள். அதாவது அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்கள், 50,000 ஒட்டகம், 2,50,000 ஆடு, 2,000 கழுதை, மனுஷர்ல 1,00,000 பேரை பிடிச்சாங்களாம். பாருங்க ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை கூப்பிடும் பொழுது அவர் எண்ணிக்கை கடங்காத நன்மைகளை நம் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்கு அடுத்ததுல சொல்லப்பட்டிருக்கு, யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள், தாங்கள் சிறைப்பட்டு போக மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்தில் குடியிருந்தார்கள். அப்ப யுத்தம் யாரால நடந்ததுங்க? தேவனால நடந்தபடியால். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிக காரியங்களை செய்யறாங்களா, சூனியம் பண்றாங்களா, அவங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா, நீங்க அவங்களோட யுத்தம் பண்ணாதீங்க. ஆனா ஆண்டவர் யுத்தம் பண்ணினால் என் தேவன் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவார். அந்த தருணத்துக்கு காத்திருங்க. இந்த காத்திருக்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீதி சரி கட்டுற வரைக்கும் அவருக்கு காத்திருந்தீங்கன்னா தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. யார் யார் எதிர்த்து நின்னாங்களோ, யார் யார் சூனியம் பண்ணினாங்களோ, உங்களை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, பணத்தை கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் கொட்டி மந்திரவாதி கிட்ட கொடுத்தாங்களோ, அத்தனை பேரையும் ஒரு செகண்ட்ல ஆண்டவர் எடுத்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது. ஏசாயா 41:12 உன்னோடு போராடினவர்களை தேடியும் காண்பதில்லை. நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கூட அவங்கள பார்க்க முடியாது. ஆண்டவர் அப்படிதான் யுத்தம் செய்வார். ஆனா அவர் யுத்தம் செய்யறதுக்கு நாம் இடம் கொடுக்கணும், அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும், பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா யுத்தத்துல ஜெயிக்கிறது நீங்க தான் இருக்குமே தவிர உங்க எதிராளி இல்லை. அதனால யுத்தத்துல ஜெயிக்கணுமா, உங்க வாழ்க்கையில ஜெயம் வேண்டுமா, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க, வேண்டாததை தூக்கி எறியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவா தீரவா லபாக்கரபா தீபா லபாக்கரபா ஓ ரபாக்கரபா. இந்த கால வேளையில எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஷஹதனாய் ரக்கந்தரால ரபேக்கரபா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஏசப்பா உம்மேல நம்பிக்கை வைக்க கிருபை கொடுங்க ஏசப்பா. யார் யார்
யாரெல்லாம் தகப்பனை ஆண்டவரை அப்பா தகப்பனை எங்களுக்காய் வழக்காட யாரும் இல்லையே, எங்களுக்காய் யுத்தம் செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி கதறி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா, நீங்க யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா, அந்த யுத்தத்தை நீங்க நடத்துனீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவரை அப்பா தகப்பனை மாந்திரிகத்தினால எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரை கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பங்களுக்கு நீர் ஆறுதலின் தேவனாய் விடுதலையின் தேவனாய் நீங்க கடந்து போக வேண்டுமாறு செபிக்கிற. எந்தெந்த குடும்பங்கள்ல மாந்திரிக காரியங்கள் செய்யப்பட்டிருக்கோ இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற அந்த குடும்பங்கள்ல நம்முடைய வல்லமை கடந்து போகட்டும், கட்டுகள் முறியட்டும், மாந்திரிக காரியங்கள் அந்த கூடாரத்தை விட்டு அகலட்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரை மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய சிரசுல நம்முடைய வல்லமை இறங்கட்டும், கட்டுகள் முறியட்டும். ஆண்டவரை அவர்களை நீங்க விடுதலை செய்யுங்கப்பா. விடுதலை நாயகன் நீர். குமாரன் ஒருவனை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னது போல அவங்கள விடுதலை செய்யுங்க டாடி. நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த நாளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. படிச்சு முடிச்சு இருக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்து காலேஜில் சேர்றதுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்கப்பா. ஃபீஸ் கட்டுற தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஒரே வீட்டுக்குள்ள இருந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரை தொடுங்க. ஆண்டவரை அந்த குடும்பங்கள்ல சமாதானத்தை கொடுங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கசப்பு வெறுப்பு வைராக்கியங்களை எடுத்து போடுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் இந்த குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுவீராக. படுத்த படுக்கையாய் இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கை மாறட்டோ, வியாதி படுக்கை மாறட்டோ. தீராத வியாதிகள், டாக்டரால கைவிடப்பட்ட வியாதிகள் ஆண்டவரே அப்பா நீங்க இறங்கி அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுங்க டாடி. நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. அவ்வியாண்ட கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.